உலகத்திலே ஆக சிறந்த அறிவு எது? டாக்டருக்கு படிக்கிறதா, இன்ஜினியருக்கு படிக்கிறது, தொழில், இதெல்லாம். ஆக சிறந்த அறிவு என்ன தெரியுமா? அல்லாஹு அறிகிறது. இதற்கு சொல்றது அஷ்ரஃபுல் உலூம். என்ன அறிவு? அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அஷ்ரஃபுல் உலூம். என்ன? அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அறிகிறது. நாங்க ஒவ்வொருத்தரை நம்பி இருக்கிறோம். மௌத்தாகிறாக்களை நம்பிட்டோம், நோயாளிகளை நம்பி இருக்கிறோம், கொஞ்சம் கிழவன்மார நம்பி இருக்கிறோம், 70 வயதை தாண்டிய பிரதமரை நம்பி இருக்கிறோம், 80 வயதை தாண்டிய ஜனாதிபதியை நம்பி இருக்கின்றோம். எத்தனையோ பேரை நம்பி இருக்கிறோம். நாங்க எல்லாம் கிழவன். தூங்குறவனை நம்பி இருக்கிறோம். பேச வந்து பார்லிமெண்ட்ல தூங்குறான், இவனை நம்பி இருக்கிறோம் நாங்க. இவன் செஞ்சு தருவான் எங்களுக்கு. தூங்குறவன் எப்படி செஞ்சு தாரது? மௌத்தாகிறவன் எப்படி செஞ்சு தாரது? களவெடுக்கிறவன் எப்படி செஞ்சு தாரது? கொடை வல்லல் வாசி அல்லாஹ். கொடை வல்லல் கொடுத்துட்டே இருக்கிறான் அல்லாஹ். இவனை நம்போம். எங்கட நம்பிக்கைகளை மாத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க, கஷ்டம் கவலை உங்களுக்கு வந்த அந்த துவா ஓதுங்க, திருப்பி 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 ஓதுங்க, அல்லாஹ் உங்களோட கவலையை போக்குவான். உங்களுக்கு வாழ்வாதாரம் கஷ்டமா, அஸ்பாபுகளை செய்யறது, எங்களுக்கு ஏழுமான தொழில்களை செய்யறது, அல்லாஹு அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி கொடுத்தாங்க. நம்பிக்கை வரணும் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு. முதலாவது என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் சம்மைத பிஹி நஃப்ஸக أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. எவ்வளவு விசேடமான துவா தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து சொன்னாங்க, படித்த நீங்க மற்றவங்களுக்கு படிச்சு கொடுங்க இந்த துவாவை. இமாம் அஹ்மத் தப்ரான் ரஹிமஹுல்லாஹ் அந்த துவாவை பதிவு செய்யறாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் உண்ட அடிமை, நான் உண்ட அடியான், நான் இப்னு அப்திக உண்ட அடியானுடைய மகன் நான், இப்னு அமதிக உண்ட அடிமை பெண்ணுடைய மகன் நான். நான் அடிமை, நான் யாரும் இல்ல. அல்லாஹ்க்கு முன்னுக்கு தன்னை பணிங்க. முதலாவது எப்பயும் தான் எல்லாரும் விரும்புற எஜமானுக்கு முன்னுக்கு நான் பணியணும், பொஸ்ஸுக்கு முன்னுக்கு பணியணும். பணிகிறோம். எத்தனை எத்தனை பேருக்கெல்லாம் தலைய பணிக்கிறோம். அல்லாஹ்க்கு பணிங்க தலைய. 1000 ரூபா, 2000 ரூபா, $1000 எவ்வளவு பணிகிறோம் இன்றைக்கு. அல்லாஹ் கிட்ட பணியணும். யா அல்லாஹ் உன்ட அடிமை நான். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக. நாலாவது நாசியதி பியதிக. யா அல்லாஹ் என்ன முன்னெட்டி ரோமம் யாட்ட இருக்குது? உன்கிட்ட இருக்குது. என்ற முன்னெட்டி ரோமம் நாசியா, இதை நீ தான் பிடிச்சிட்டு இருக்கிறாய். யா அல்லாஹ் நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக. யா அல்லாஹ் உன்ட சட்ட திட்டங்களை என்ன நடத்தாற்றாய். நீ எது சட்டமோ அதுதான் எனக்கு சட்டம். அடுத்தது அத்லுன் ஃபிய கதாஉக. உன்ட தீர்ப்பு தான் நீதமானது. யா அல்லாஹ் நீ எதை தீர்ப்பளிக்காய் நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு அதுக்கு அங்கிட்டு போயிடாதே. எனக்கு செல்வத்தை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ். ஏழ்மையை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியத்தை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ். நோயை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ். அத்லுன் ஃபிய கதாஉக. அதுக்கு பிறகு முக்கியமான இடம் வருது. அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக. யா அல்லாஹ்
உனக்கு நீ வைத்துக் கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எத்தனை பேர் அல்லாட நீ உனக்கு வச்ச பேர் உனக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஹதீஸ்ல வந்து 99, குர்ஆன்ல கூட வந்திருக்குது. அல்லாஹ் உனக்கு நீ வைத்துக் கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான துவா. இரண்டாவது, அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, யா அல்லாஹ் நீ தௌராத்துல, இன்ஜீல்ல, ஜபூர்ல, ஏடுகள்ல, எந்தெந்த புத்தகங்கள்ல உண்ட பேரை சொல்லி இருக்கிறாயோ அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன் யா அல்லாஹ். எவ்வளவு விசாலமான துவா. மூன்றாவது, அவ் அல்லம்தஹு ஹல்கம் மின் ஹல்கிக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக, உனது படைப்பினங்களில் யாருக்காவது நீ படிச்சு கொடுத்திருப்பியே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த உண்ட பேரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த பேரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை பேருக்கு உண்ட பேரை படிச்சு கொடுத்தாயா அல்லாஹ். அந்த அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன். அல்லாஹ் கரக்க வந்துருமா இல்லையா? நாலாவது என்ன தெரியுமா? அவிஸ்தஸருத பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக, யா அல்லாஹ் உன்ட சில அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கும், அதை நீ யாருக்கும் படிச்சு கொடுக்காம உன்னை மறைவான அறிவுல வச்சிருப்பியே, அந்த பேரை வச்சு கேட்கிறேன் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எவ்வளோ விசாலமாக இந்த துவாவை கேட்டிருக்கிறார். யா அல்லாஹ் உனக்கு நீ வச்ச பேரு ஒன்று. இரண்டாவது, வேதங்கள்ல, புத்தகங்கள்ல, குர்ஆன்ல நீ சொன்ன பேர் எல்லாம். மூணாவது, நீ உண்ட அடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயர். நான்காவது, உன்னுடைய மறைவான அறிவுல நீ வைத்திருக்கியே அந்த பெயர். அனைத்தையும் வைத்து கேட்கிறேன். எத்தனை விடயம்? 4 முக்கிய விடயம். முதலாவது, அன்த ஜஅலல் குர்ஆனல் அஸீம ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான குர்ஆனை எனது கல்பின் வசந்தமாக ஆக்குவாயாக. எப்படி ஆக்கு? ஏன்? குர்ஆன விளங்கினா உலகத்துல எல்லாம் விளங்கிது. என்ற கல்புக்கு அப்படி சந்தோஷமா இருக்கணும் குர்ஆன் ஒன்று. இரண்டாவது, வனூர சத்ரி, யா அல்லாஹ் என் நெஞ்சுக்கு வெளிச்சமாக ஆக்குவாயாக. மூன்றாவது, வஜலா ஹஸனி, யா அல்லாஹ் இந்த கவலை எல்லாத்தையும் போக்கிறியா அல்லாஹ். எனக்கு எவ்வளவு கவலை இருக்குது, யார்ட்டையும் சொல்லல அந்த கவலைகளை, அவன்கிட்ட மட்டும் தான் சொல்லலாம். நாலாவது, வதஹாப ஹம்மி, என்ற சஞ்சலங்கள், கவலைகள் எல்லாத்தையும் போக்கிறியா அல்லாஹ். நிச்சயம் அல்லாஹ் போக்குவானா இல்லையா? யகீன் தேவை. இவ்வளோ பெரிய அஸ்மாவுல் ஹுஸ்னா, இவ்வளோ பெரிய அல்லாஹுடைய பேரை வச்சு கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்களும் ஓதுங்க, ஏனையவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அழகிய அல்லாஹுடைய பேர் இருக்குது. உட்காருங்க, குடும்பமா உட்காருவோம், அல்லாஹுவ அழைப்போம், சந்தோஷமா நிலம். பெருநாள்ல தொழாம இருக்கிறதா? பெருநாள் வந்தாலும் திக்ர் இருக்குது. சரி, மையத்து வந்துட்டு அப்பயும் திக்ர் இருக்கு. எங்கட முஸ்லிமுடைய நிலைமை என்னண்டா, கஷ்டத்திலேயும் அல்லாஹ்வை நினைக்கணும், சந்தோஷத்திலேயும் அல்லாஹ்வை நினைக்கணும். ரெண்டும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். கஷ்டம் வந்தா மட்டும் அல்லாஹ்வை நினைக்கிறது, சந்தோஷம் வந்தா மெதுவா விட்டுட்டு உடுறது இல்ல, இது சரியில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்திருக்கிறான். இந்த அழகிய நாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழைப்போம். உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, என்னென்ன அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அழைத்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். குர்ஆன்ல பல பேர்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவும் விசேடமானது, பரக்கத் பொருந்தியது. அதில் ஆக சிறந்தது அல்லாஹ் ரஹ்மான். அல்லாஹ் சொல்லிட்டானே, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான்,
அல்லாஹ் என்று அழையுங்க, ரஹ்மான் என்று அழையுங்கன்னு சொன்னதால அல்லாஹுவை அழைப்போம். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் போக்கி வைப்பாயாக, துன்பங்களை எல்லாம் போக்கி வைப்பாயாக, மனதுக்கு சந்தோஷமான அனைத்தையும் உருவாக்கி தருவாயாக. உன்னை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் நிம்மதியாக இபாதத் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. ரிஸ்குடைய வழிகளை லேசாக்கி தருவாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. உனது அழகிய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு நாம் அழைக்கின்றோம். யா அல்லாஹ் உள்ளங்களுக்கு அமைதியை தருவாயாக. யா அல்லாஹ் உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக. எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. உனது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவாயாக. அநியாயக்காரர்களையும் மோசமானவர்களையும் உலகத்தை விட்டு இல்லாமல் அழித்தொழித்து விடுவாயாக. நம்முடைய கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி